மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எந்த ஸ்பாட் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி டெம்பிள் போகிறோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு போகிறோம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1500 பழமையான சிவன் கோயிலுக்கு போகிறோம். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி தான் போக போகிறோம். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை இது பற்றி நம்ம அருவி பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம குளிக்க போகிறோம் அங்கே போயிட்டு. ஸோ ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்க போது. சரி வாங்க போகலாம். ஸோ நம்ம கரெக்டாக கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clockலாம் எடுத்தாச்சு. ஸோ நம்ம மட்டும் போகல, ஒரு 2-3 ஃபேமிலி மெம்பர்ஸாக போகிறோம். ஸோ முருகன் கோயிலில் போய்ட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு ஸோ இப்போ நாங்கள் திருச்சிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A2Bல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு காரை. ஸோ டிஃபன் சாப்பிட்ணும்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாம்பார்லாம் இருக்குன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மசால் தோசை, பூரி, பொங்கல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வரும்போது அப்படியே ஒரு இளநியை குடிச்சிட்டு திருப்பி நம்ம காரை எடுத்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4:30 எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8, 10, 9 o'clock தான் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம வந்து கல்லணை இருக்குது. ஸோ பாருங்கள், அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே வந்தாச்சு. இந்தமாரி ஸ்பாட்டை நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பிள்ளையார்பட்டி டெம்பிள் ரீச் ஆயாச்சு. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் ஃப்ரேமு, இந்த காரில் இருக்கிற டேஷ்போர்டில் இருக்கிற ஸ்டாச்சுஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப கலெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 விநாயகர் ஃபோட்டோவும் ஒரு இந்த டேஷ்போர்டில் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த 3 பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி பேக் பண்ண சொல்லியாச்சு. ஸோ பில்லும் போட்டு தந்துட்டாங்க நமக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலைக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ அதாவது கொல்லிமலையில் ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம ரூமும் போட்டு வச்சாங்க. ஸோ கிளைமேட் கண்டிஷன் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ செம்ம சில்லாக இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய பூன்னு பாருங்களேன், அவ்வளோ பெரிய தான் ரெடி ஆகும் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டி. தை மாதம் தான் இது ரெடி ஆகுமா. அது காப்பி செடி. அந்த பாட்டி அப்படிலாம் இல்லை. கொல்லிமலை தக்காளி இங்கே நிறைய காஃபி தான். கொல்லிமலை 2 அடி காமி வேண்டிய மலை மலை கொல்லிமலை அதில் இருக்க பிளேஸ் பழத்தை இருக்குது. ஆனால் எலி இதுவாயிடுச்சு. எலி பண்ணல, மண்ணில் இருக்க அப்படி ஆயிடுச்சு. அது காட்டாங்க போதும் மாமா. ஓகேவா கட்டி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கைக்கு தான் வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்ணும்ல. ஸோ நல்ல ஒரு கடையாக பார்த்து நிறுத்தியாச்சு. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா தோசை ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலில் மறக்காமல் இந்த மசாலா தோசையை டேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தோசை தான் வாங்கினோம். நல்லா சூடாக நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் தான் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஆகாய கங்கை தான் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவர் மாரி இருந்தது. ஸோ அதையும் நம்ம விசிட் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கும் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஆகாய கங்கைக்கு கிளம்பிடலாமா. ஸோ நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு இப்போ. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே அப் அண்ட் டவுன் நடக்கணும். ஸோ ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கடி வரப்போத்துட்டு நாங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஸோ இன்னும் நம்ம ஏஜ் அண்ட் பீப்புள் ரொம்ப சேலஞ்சிங்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஸோ எல்லாருமே தான் நின்று தான் போயிருந்தாங்க. ஸோ யாராலுமே கண்டினியூஸாக நடக்க முடியாது. ஸோ நாங்கள் இதை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆகிடுச்சு.
சப்போஸ் நீங்கள் லக்கேஜ்லாம் கொண்டு போகாமல் இருந்தால் கண்டிப்பாக கொண்டு போகாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் பார்த்தீங்கன்னா அதை கேரி பண்ண முடியாது. ஸோ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழம் கிடச்சாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1500 படிக்கிட்டு வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா ஜாலியாகிடுச்சு. ஸோ நம்மளோட ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப் கடை இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ சூப்பு லெமன் டீலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் சூப் வாங்கி குடித்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.